அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னோடய பழைய வீடியோவில் வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி நிறைய 3 செடிங்கள்லாம் வளர்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த தொட்டியில் உள்ள செடிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ளஸ் அந்த கீரைகள் ப்ளஸ் நம்ம கார்டனில் உள்ள கீரைகளை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான எனர்ஜி ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி செடி பாருங்கள், நம்ம 2 வாரம் முன்னாடி எத்தனோண்டு சின்ன செடியாக வச்சோம். எவ்வளோ சூப்பராக வளர்ச்சி வந்திருக்குது. லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பூ காய் வச்சிருச்சு. அதுக்குள்ளேயுமே கரெக்டாக ஒரு 2 வாரம் தான் ஆகுது வச்சு. காய் பாருங்கள். அந்த காய் யூஸ் பண்ணியுமே குழம்பு பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பூவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கீரையை மட்டும் பறித்து இப்போ இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் செய்ய போகிறோம். இப்போ அடுத்தது இதை நீங்கள் ஸ்டெம்மை கட் பண்ண இன்னும் நீங்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீரையை. சூப்பராக இருக்குது கீரை. அடுத்து தூதுவளை பாருங்கள். நம்ம வைக்கும்போது ஒரு 4-5 இலை கூட இல்லை அந்த தூதுவளை செடியில். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கிளை. இப்போ இந்த மாதிரி இந்த 2 ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள கீரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம அந்த வேஸ்ட் பாட்டிலோட டாப் போர்ஷனை யூஸ் பண்ணி 2 செடி வச்சுருந்தோம். ஒன்று பூச்செடி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு, மூக்கும் நல்லா வச்சுருக்கு பாருங்கள். இன்னொன்று கோழிக்கீரை, இது நல்லா வந்திருக்கு, பூவும் வச்சுருக்கு. இந்த கீரையில் அதிக இரும்பு சத்தும் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம எந்த சூப்பு பண்ணாலுமே, கீரை இல்லை வெஜிடபிள் சூப்பு எது பண்ணாலுமே லாஸ்ட்டாக செமி சாலிடாக வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுவோம். இப்போ இந்த கோழிக்கீரை யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக இதில் உள்ள குழக்குழப்பு தன்மை சூப்புக்கு திக்னஸ் கொடுத்துரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே கார்ன்ஃப்ளவர் மாதிரி கரைச்சி ஊற்ற வேண்டாம். நம்ம சூப்புக்கு தேவையான கீரைகளை பறிச்சுக்கலாம். இது முருங்கைக்கீரை. நம்ம கார்டன்லேருந்து முருங்கைக்கீரையும் பொன்னாங்கண்ணி எடுத்துப்போம். முருங்கைக்கீரை இது பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணியில் 2 வெரைட்டி இருக்குது. இது வெள்ளை பொன்னாங்கண்ணி. நீங்கள் சிவப்பு பொன்னாங்கண்ணி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். தூதுவளை கீரை, இது மணத்தக்காளி கீரை. நல்லா பூலாம் வச்சுருக்கிறதுனால நான் ஸ்டெம்மை கட் பண்ணாமல் கீரையை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப ஒரு தடவை அந்த காயை நம்ம யூஸ் பண்ணி குழம்பு ஏதாவது செஞ்சுக்கலாம். அதனால் நான் கீரையை மட்டும் பறிச்சுக்கிறேன். இது கோழி பசலைக்கீரை. நம்ம பாட்டில் வச்சது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி, இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும். அதனால் நான் என்னோடய கார்டன்லேருந்து கொஞ்சம் உடச்சிக்கிறேன் கோழி பசலை. சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த கீரைகளெல்லாம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஒரு 6 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கல் உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கல் உப்பு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு. இது ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு நான் சட்டியில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம சூப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி கொதி வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு மணத்தக்காளியும் தூதுவளையும் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் மித்த கீரைகளை விட. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தூதுவளையும் மணத்தக்காளியும் போட்டுருங்க. மணத்தக்காளி வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கு நல்லது, தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சோன்னா மித்த கீரைகளை சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரையை மட்டுமே நீங்கள் ஒரு 15 நாளைக்கு சூப்பு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் ஆகும். முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 1 நிமிஷத்துலேயே மித்த 2 கீரையும் சேர்த்துடலாம். பொன்னாங்கண்ணி, கோழிக்கீரை 2த்தையுமே. நீங்கள் அட்லீஸ்ட் சூப்பு பண்ணும்போது, அதாவது பருப்பு ப்ரெஷர் குக் பண்ணாமல் இந்த மாதிரி சட்டியில் வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கீரையோட முழு சத்துக்களும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கோழிக்கீரையை சேர்க்க போகிறோம். இந்த கோழிக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபுல்லாக இரும்பு சத்து, ஜிங்க் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இது கீரையில் இயற்கையாகவே அந்த குழக்குழப்பு தன்மை இருக்கும். சூப்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அடுத்தது நான் ஒயிட் பொன்னாங்கண்ணி சேர்க்குறேன். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் போட்டு நம்ம சூப்பு பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஒரு இம்யூன் பவர் கிடைக்கும் உடம்புக்கு. எந்தவித நோயுமே நமக்கு வராது. இப்போ கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம்.
கீரை வெந்தோடனே வெங்காயம் போட்டு நசுக்கி போடும்போது சிம்மில் போட்டுக்கோங்க ஸ்டவ்வை. வெங்காயம் போட்ட உடனேயுமே மிளகு ஜீரகம் உப்பையும் நம்ம நசுக்கி போட்டுடலாம். ஏன்னா உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை. கீரைக்கு எப்போதுமே உப்பு வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஜீரகம், கல் உப்பு. வேறு எந்த காரமுமே சேர்க்கலாம். மிளகோட காரம் மட்டும்தான் அந்த சூப்புக்கு. மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரையை வந்து பொதுவாகவே காப்புணவுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து எந்த நோயும் வராமல் நம்மளை காக்கக்கூடியது. இந்த மாதிரி வந்து எல்லா கீரைகளையும் சேர்த்து நீங்கள் சூப்பு பண்ணி வாரம் ஒரு முறையாவது குடிக்கும்போது எந்த நோயும் வராது. அதிக எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரம் ஒரு முறை சூப்பு வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது.